ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்டு முடித்த 10 நிமிஷத்துலேயே உன் வாழ்க்கையில் திடீர்னு பல மாற்றங்கள் வரதான் போகுது. எப்போதுமே மற்றவர்கள் மீது என்ன தப்பு, அவங்க என்ன தவறு செஞ்சாங்கன்னு மற்றவர்கள் மீது உள்ள குற்றம் குறைகளையே பிரித்து பார்க்காத. உன் கையிலேயே எல்லா விரல்களும் ஒரே மாதிரியாக இருக்குது. அதுபோல தான் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களின் குணங்களும் மாறுதலுக்கு உரியது. குணம்தான் வாழ்க்கைக்கு தூண் போன்றது என்பதை நீ மறக்க வேண்டாமேன் செல்லமே. ஓ மனசில் இப்போ பயமும் கவலைகளும் நிறைந்திருந்தாலும் இந்த வராகி அம்மாவை நீ துணையாக வச்சுக்கிட்டினா எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் வாழ்வின் துன்பத்தை கடந்து இன்பத்தை நீ பெருமளவுக்கு நான் உனக்கு நல்லது செய்வேன். நீ நினச்சாலே போதும், நான் உன்னை தேடி உனக்கு துணையாக வந்து நிற்பேன் என் செல்லமே. நீ வேண்டாம் என தடுத்தாலும் எது உனக்கு நல்லதோ அதை தான் உனக்கு நடத்தி முடிப்பேன். நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கேன் நினைக்காத. உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாய் நடக்கும்படி நான் செய்வேன். காலம் கடந்தாலும் நீ விரும்பியதை என் அருளால் நிச்சயமாக பெறுவாய். உன் பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரை போக்குவதற்காக நானே இறங்கி வருவேன். என் முன்னால நீ வந்து நில்லு. விதி உன்னை என்ன செஞ்சிடும் நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வையின் மூலமாக அனைத்து தேவையில்லாத விஷயங்களும், அனைத்து துஷ்ட சக்திகளும், துர்காரணமான நிகழ்வுகளும் உன்னை விட்டு விலகி போகும் என் செல்லமே. உன் கடின உழைப்புக்கான பரிசு வெகு சீக்கிரமாக உனக்கு கிடைக்கும். நல்லது நடக்கப் போகும் அந்த மகிழ்ச்சியான தருணத்திற்காக காத்திரு. நிலையானது எதுவுமே இல்லை என நினைக்காதே. எல்லாமே நிலையானது இல்லைதான், ஆனால் உனக்கு எதுவும் நிலையாக கிடைக்காதுன்னு நினச்சிட வேணான்னு சொல்கிறேன். உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி நிரந்தரமாய் நிம்மதி நீ பெருமகையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். விதி உனக்கு எதிராக சதி செஞ்சு உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் தடுத்து நிறுத்தினாலும், உன் விருப்பத்தை நிறைவேற்றாமல் உனக்கான கதவுகளை மூடினாலும், உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் உனக்கான கதவுகளை நிச்சயமாய் திறந்து வைக்கும். நம்பிக்கைதானே வாழ்க்கை. நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. நான் நிச்சயமாக உன் கூடவே இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். விதைப்பவனுக்கு தெரியாது, விளைச்சலுக்கும் தெரியாது. ஆனால் படைத்த இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். விதைக்கக்கூடிய ஒவ்வொரு நெல்லும் யாரிடம் எப்போது போய் சேரும் என. இத்தனை நாளா உன்னையும் உன் மனசையும் ஆட்டிக்கிட்டு இருக்க விஷயமும், உன்னை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்க விஷயமும் இப்போது முடிய போகுது. அதற்கான மாற்றத்தை தான் இன்னும் 10 நிமிடத்தில் நான் நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. உனக்கான பொற்காலம் ஆரம்பமாகும். யாருக்காகவும் உன்னுடைய நல்ல எண்ணத்தையும் குணத்தையும் நீ மாற்றிக்க வேணாம். எந்த சூழ்நிலையிலும் நல்ல குணத்தோடு நீ வாழ பழகு. உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உன் கனவை நோக்கி நீ ஓடும்போது தடைகளை பார்த்து பயந்து விட வேண்டாம். தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் தடைகளை தகர்த்தெறிந்து மேலே ஏறி வா. இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும் என் செல்லமே. நீ துணியாத வரைக்கும் தான் வாழ்க்கை உன்னை பயம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ துணிஞ்சு நின்னா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி ஒதுங்கி போகும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கான நல்லதையெல்லாம் நான் முடிச்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை பார்த்து நீ மிரண்டு போக வேண்டாம். மூழ்கக்கூடிய சூழ்நிலையே வந்தாலும் அதில் மிதக்க கற்றுக்கொள். வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதானே. அந்த வாழ்க்கையும் உனக்காக நீ ஆசைப்பட்டபடி வாழ்வதற்கு தயாராகு. உன்னுடைய உழைப்பை நம்பி நீ ஓடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அதற்கான பலன்களை நீ விரைவில் பெற்று விடுவாய். உன்னுடைய உழைப்பின் உயர்வை இந்த உலகமே பார்த்து வியக்கும்படி நான் செய்வேன். இக்கட்டான நேரத்திலையும் உன் மனசு கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையிலையும் யாராவது உனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? நீ ஆட்களை தேடுவது எனக்கு தெரியும். ஆறுதலையும் தேறுதலையும் மாறுதலையும் மனிதர்களிடம் எதிர்பார்க்காதே என் செல்லமே. இழந்ததையெல்லாம் மீண்டும் அடையணும் தானே ஆசைப்படுற. ஆனால் நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா இருக்கிறதையும் தொலைத்து விடுவாய். முடிஞ்ச வரைக்கும் இழந்து போனதையும் உன்னை விட்டு விலகியதையும் நினைக்காம நல்லதே நடக்கும்னு உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. நீ தேடிய காலமெல்லாம் போய் எல்லாமே உன்னை தேடும் காலமாக வந்து போகுது. உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே நினச்சி வருத்தப்படாத. நிம்மதியான வாழ்க்கை உனக்குள் தான் இருக்கிறது. அது தெரியாமல் நீ என்னவோ நிம்மதியை வெளியவே தேடிக்கிட்டு இருக்க. உன் எண்ணம்தான் உனக்கு நிம்மதியை தரும் என்பதை புரிந்து நடந்துகொள். கிரகங்களின் பாதிப்பால் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் வந்தது. ஆனால் இப்போது நீ பட்ட துன்பங்களையெல்லாம் முடிச்சு வச்சு இனி உனக்கு முக்காலமும் பொற்காலமாக இருக்கும்படி செய்வேன். காலம் என்பது கண்ணாடி போலதானே. அது நீ நினைத்ததை நிச்சயமாக முடித்து கொடுக்கும். நீ எதற்கும் வருந்த வேண்டாம் என் செல்லமே.
உன்னுடைய பயந்த மனநிலையை நான் அறிவேன். உனக்கு இனி எந்த பயமும் வராத அளவுக்கு, எல்லா விஷயங்களையும் தைரியமாய் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கான விஷயங்களையெல்லாம் நல்லதாய் நான் முடித்து வைப்பேன். தீமைகளிலிருந்து விலக்கி உன் மனதை நல்வழிப்படுத்த இந்த வராகியம்மா நானே வந்த பிறகு இனி நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். பல சவால்களை நீ எதிர்கொண்டு தைரியமாய் சாதிப்பாய். இப்போது நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. வெற்றி பெறுவதற்கு முன்பாக சில சவால்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்ததால்தான் இப்போது நீ இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து விட்டேன் அல்லவா? இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். நீ யாரையும் வீண் காகிதமாக எண்ண வேண்டாம். உன்னை யார் வெற்றி காகிதமாக நினைத்தார்களோ அவர்கள் கண் முன்பாக உன்னை நான் பட்டமாய் பறக்க வைக்கப் போகிறேன். எவ்வளவு காயம்பட்டாலும் மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு வெளியே புன்னகையோடு நடமாடும் நீதான் இந்த உலகின் மிகப்பெரிய சாதனையாளனாக இருப்பாய். உன்னை விரும்பும் நல்ல மனிதர்களுக்காக வாழ பழகு. உன்னை விரும்பாமல் விட்டுவிட்டு போனவர்களுக்காக நீ வருத்தப்படவே வேண்டாம் என் செல்லமே. பணத்தால் உயர்ந்தவர்களெல்லாம் மனதால் உயர்வது கிடையாது. யாருக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற நல்ல எண்ணம் இருக்கோ அவர்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள். உன் மனம் புண்படும்படியாக எந்த விஷயம் நடந்தாலும் அதை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு அதை தள்ளி வைத்து விட்டால் நிச்சயமாக உனக்கு நிம்மதி கிடைக்கும். உன் வாழ்நாளில் உனக்கான மகிழ்ச்சியை தானே நீ தேடுகிறாய். எல்லா கவலைகளையும் கடந்து வர தயாராகு. முட்டாள்களை நீ பின்தொடர்ந்து வந்தால் மூளை என்பது உனக்குள் சிந்திக்கும் திறனை இழக்க வைக்கும். உனக்குள் இருந்து நான் இருந்து உன்னை நல்வழியில் நேர்மையாய் நடக்க வச்சு உனக்கான ஜெயிப்பதற்கான வழிகளையும் காட்டுவேன். இப்படிதான் இருக்க வேண்டும் என எல்லைகள் வைத்து கொண்டால் தொல்லைகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். வாழ்க்கை எப்படி வெற்றிகரமாக வாழ்வது என திட்டம் போட்டு வாழ ஆரம்பி என் செல்லமே. உன்னுடைய நலனை எதிர்பார்க்கும் உறவுகளை விட உன்னிடமிருந்து ஏதாவது நீ செய்வாய், ஏதாவது தருவாய் என எதிர்பார்க்கிற உறவுகள் தான் இங்கு அதிகம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து வாழ ஆரம்பி. ஒரு இடத்தில் நீ இழந்த அன்பை இன்னொரு இடத்தில் பெற்று அதை மற்றவர்களுக்கு ஆறுதலாக கொடு. உன் மனசில் தேவையில்லாமல் கவலை இருக்கிறதுனால அது யாருக்கும் உதவ போகிறதில்லை. அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைக்கும் மனிதர்கள் அடிக்கடி ஏதாவது கிடைச்சா அதை அலட்சியமாக தான் நினைப்பார்கள். நீயும் எல்லாருக்கும் அன்பை வாரி வழங்க வேண்டாம். எப்போதும் உனக்கான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. அப்போதுதான் மதிப்பு மரியாதையும் தானாக வந்து சேரும். நீ சின்ன சின்னதாய் செய்த முயற்சிகள் மூலமாகவே உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். ஆர்வக்கோளாறு உன்னை அதிகமாய் சிந்திக்க விடாது. எல்லா விஷயங்களையும் நீயே உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு சாதனை படைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என யோசித்து செய்ய ஆரம்பி. விதி அதன் பாதையில் உன்னை வழிநடத்தி செல்கிறது என்றால் உனக்கு மதியென்று எதற்காக இருக்கிறது? தைரியமாயிரு. உன் மௌனம் என்பது உன்னை சந்தோஷப்படுத்தும். உன் புன்னகை என்பது உன்னை உற்சாகப்படுத்தும். யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதை யோசித்து அவர்களுக்கு உரிய இடத்தில் வைத்துவிட்டு அளவாக அவர்களிடம் பேசும் பழக்கத்தை வைத்துக்கொள். உன் அறிவால் ஒரு உண்மையை நீ உணர முடியவில்லை என்றால் உன்னை ஏமாற்றுவதற்காக அதை முழுவதுமாக பொய்யாய் சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள். எப்போதும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் உண்மை என்ன என்ன எதற்காக நடக்கிறது என யோசித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு. பொறுமையாக இருப்பதென்பது மனிதர்களின் வாழ்வில் மிக மிக கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அப்படி பொறுமையாக இருந்துவிட்டால் அதுதான் உன் வெற்றிக்கான உறுதியான பாதையாக இருக்கும் என் செல்லமே. எது எப்போது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்போது அப்படி நடந்தே தீரும். உனக்கானதையும் நான் உரிய நேரத்தில் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். நீ பார்க்கும்போது இந்த உலகம் அழகாக தெரியும். ஆனால் பழகி பார்த்தால்தானே அதில் இருக்கும் மனிதர்கள் போலியானவர்கள் என்பது உனக்கு புரியும். மனிதர்களை புரிந்து நடந்து கொள். நீ ஒருபோதும் தொற்று போகவோ ஏமாந்து போகவோ மாட்டாய்.